நான் வரேன். ஜம்முன்னு இருக்கு. மணி ஒரு 5:10 ஆகுது. அப்படியே எழுப்பிவிட்டாங்க. எழுப்பிவிட்டதெல்லாம் வீடியோ எடுக்கல. எல்லாம் சரியான வழி. அதான் இப்போ ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகுது. மழை வேறு சரியான மழை. அங்கே பார்த்தாலே தெரியும். நல்லா நடக்க முடியல. நம்மளாம் செருப்பு போடலைங்க. செருப்பு போடாமல் முருகருக்கு முடிஞ்ச அளவுக்கு நடந்துடணும். எப்படி செருப்புலாம் போடக்கூடாது. அதனால நல்லா சூகி போட்டு நல்லா காந்தனம்ல நடந்து செருப்பு போடக்கூடாது. நான் போட மாட்டேங்க. மற்றவங்களாம் போட தான் செய்வாங்க. நேராக பாத்ரூம் போயிட்டு காலையில் இருந்தேனே ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஒரு டீயை போட்டாச்சு. நேராக பாத்ரூம் போயிட்டு ஒரு குளியலை போட்டு சாமி கும்பிட்டு அப்படியே மறுபடியும் நடக்க முடியலாம். மணி 5:55 ஆகுது. இன்னும் வீடியோவே இல்லை. மழை வெஞ்சிருக்கானா விரைக்கலாம் செய்யலை. நாங்கள் அங்கே தள்ளி 3 கிலோமீட்டர் வந்தாச்சு. சுற்றி காடு தான். தெரியுதான்னு தெரியல. லைட் மட்டும் தெரியும். நீங்கள் வாட்சில் காமிக்க. ஆறரை ஆகிட்டுங்க. நல்லா விடிஞ்சிட்டு வராது. 6:30 தான் விடியே செய்யுது. வேகமாக நடந்து வரோம். 4 சித்தவோ சரியான வேகத்தில் நடந்து போயிட்டுருக்கோம். சித்தவாலாம் பிடிக்க முடியல. எக்ஸ்பிரஸ் வீடியோவே எடுக்க முடியல. அங்கே போய் எடுக்க ஒரு இடத்துல ஏதாவது சாப்பாடு போட தான் தக்காளி சாதம். ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. என்ன போடுறாங்க இந்தவா புளியறதையா லெமன் சாதம் போகிறாங்க. நாங்கள் லெமன் சாதம் சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. உப்புமா தான் போடுவாங்க. இந்த அடி லெமன் சாதம் கேட்க எப்படி இருக்கும். ஆமாம் சரியான ஸ்பீடில் வந்தாச்சு. நிறுத்தவா காலே வலிக்கல. ஓகே போடுறாங்களா காலி ஆகிட்டான்னு தெரியல. நாங்கள் போகிற வேகத்துக்கு எல்லாமே காலியாகும். இப்போ இருக்கான்னு தெரியல. இந்த வீடியோ முன்னாடி அம்மா வெளியிடுவோம். வாழையில் தழுத்துருக்கேன். என்னே தழுத்துருக்கேன்னு கேட்கணும். வாழை இலை இடம்லாம் சும்மா சம்முன்னு இருக்கு. வருமா ஆமாம் நம்ம குரூப்பு தான் நிற்கிங்க. அதில் சாப்பிட வேண்டியதான். ஏதோ காப்பி போடுறாங்க. கடுங்காப்பியா என்ன காப்பின்னு தெரியல. ஏதோ காப்பி போடுறாங்க. போய் சாப்பிட வேண்டியதான். அடி சாமி ஆடுங்க. நம்மளும் 6ல் குளிக்க போகிறோம். 6ல் ஒரு குளம். வாங்க பார்க்க நாங்களாம் உனக்கு என்னல
சவுண்ட்ல அப்படிதான் ஒரு மாதிரி இத்தவா போங்க இத்தவா போங்க நான் ரெண்டாவது போங்க ஃபர்ஸ்ட் இறங்குங்க நீங்க இறங்குங்க கால் வலிக்காது இத்தவா போங்க நடிக்காதீங்க சாப்பிட போறாங்க. பாட்டு எடுக்காங்க யார எடுக்கணும் எடுக்கல வெயில் குத்துலாம் சும்மா இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் முருகர் அருளால வெயில் குத்துறீங்க. எங்கே போயிட்டுருக்கோன்னா ஸ்ரீவைகுண்டம் போயிட்டுருக்கோம். மரத்தெல்லாம் பாருங்கங்க, இத்தனை வருஷம் ஆகுதோ அப்படியே ஒரு 5 பேர் அப்படியே சுற்றி நின்று கட்டி பிடிக்கலாம், அந்த அளவுக்கு பெரிய மரம். ஸ்ரீவைகுண்டம் போயிட்டுருக்கோங்க, அங்கே தான் ஆர்டர் போட்டிருக்காங்க, அங்கே போய் தங்கணும். அலைங்க குளிச்சாச்சு, அங்கே போய் ஒரு குளியில் போட்டு ஜம்முன்னு இருந்து படுத்து கிடக்கணும். எப்போ தான் அங்கே போகணுன்னு இருக்குது. முருகரை எப்போ பார்க்க போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஒரு 2 வருஷமாக கொரோனா காலத்தை பார்க்கவே முடியலங்க முருகரை. இல்லாட்டி கன்ஃபார்ம் பார்க்கும், உங்களுக்கும் சேர்த்து சாமி விட்டுறேன். பாருங்க எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. இங்கேருந்து பார்த்தா ஒரு கை தான் இருக்குது. ஏகே ஐயா எவ்வளோ பெருசாக இருக்குது. கரெக்டாக எத்தனை கிலோமீட்ரு? இங்கேருந்து 34 கிலோமீட்டருங்க திருச்செந்தூர். அப்போது எங்கள் ஊர் வந்து 90 கிலோமீட்ரு, 100 கிலோமீட்ரு, 70 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட. நேற்று பெஞ்சு மழை, இன்னைக்கு பரவாயில்ல, இன்னும் ரோடு காஞ்சிட்டு. இன்னைக்கு புயல் நேற்று எச்சரிக்கை இருந்தாங்க. நேற்று இன்னைக்கு புயலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படியே நடந்து போகலாம். எங்கே போய்ட்டுருக்கோம்னா ஸ்ரீவைகுண்டம் பாலம். ஸ்ரீவைகுண்டம் பாலத்துக்கு தான் போய்ட்டுருக்கோம். பாலத்துக்கு அடுத்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஆல்டர் போட்டிருக்காங்க, அங்கே போய் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். பாலத்து வருங்க, இன்னும் வரல. தப்பா அப்படியே 2 கிலோமீட்டர் இருக்காது, இன்னும் வரல. ஒரு வழியாக பாலத்துக்கிட்ட வந்தாச்சு. திருச்செந்தூருக்கு 30 கிலோமீட்டர் தான். ரோடு தெரியுதா எப்படி? ஜூம் பண்ணா கிளாரிட்டி இருக்காது பாருங்க. 30 கிலோமீட்டர் தானோ திருச்செந்தூருக்கு. ஸ்ரீவைகுண்டம் 1 கிலோமீட்டரு உள்ள. நாங்கள் பாலத்துக்கு வந்தாச்சு, ஸ்ரீவைகுண்டம் பாலத்துக்கு. இங்கே ஸ்ரீவைகுண்டம் பாலம், இதான் அந்த பாலம். தாமிரபரணி ஆறு இங்கே தான் போகுது. பாலம் அங்கே வரைக்கும் போகுது. இப்போ நம்ம அப்படியே நடக்க முடியாதான், ஆள் இருக்கு. இந்த பஸ்ஸில் போகலாம் நடந்து. திருநெல்வேலி போகுது. திருநெல்வேலியா போகுது? வேற கூட ஒழுங்க. ஸ்ரீ
பனையோட பாலம் தண்ணி வந்து இதை தான் கப்பல் போவாங்க. வரல சின்னதான் போகுது. அண்ணா வலிக்குங்க உட்காந்துச்சு. வெற்றி கிளப்பு தண்ணி ஆர்டர் போட்டுருக்காங்க. ஒரு வழியாக இடத்துக்கு வந்தாச்சு. படம் படுத்து கிடந்தோம். உள்ளது கடைக்காப்பி போட்டு தராங்க. அது கலரே ஒரு மாடலாக இருக்குது. அதில் தான் இருக்கும். எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுக்காங்க. கலரை பாருங்க, கடுங்காப்பி கலர் சம்முன்னு அடிக்கணும். கொண்டானே ஒரு வேளை நம்ம டென்ட் போட்டர்லேருந்து தங்கி இருந்து நல்லா மீன்ஸ் வந்தாச்சு. இப்போ நேராக குறும்புரை நோக்கி பயணிக்கிறோம். கால் தாங்க இப்போலாம் வடிக்க தான் செய்யுது. குறும்பு ஒரு 10-11 கிலோமீட்டர் நினைக்கிறேன். காயின் இருக்கா? காயின் ₹1 2 ரூபா. யானை வருதுங்க. யானை கொடுப்போம். எழுதி கொடுக்கியா? வெளியே அடிக்கலாம். வரலாம். ஒரு டைம் சின்ன பிள்ளைய பாருங்க எப்படி நடந்து போகுது. நைட் ஆயிட்டுங்க. பாட்டை பாருங்க சம்முன்னு கேட்டு வரேங்க. இந்த மியூசிக் 1000 மியூசிக் சம்முன்னு இருக்கும். மியூசிக் மட்டும்தான் சம்முன்னு ஆடிட்டு போறாங்க. நாங்கள் உட்காந்துருக்கோம். ஒரு நாய் ஒண்ணுங்க சாப்பாடுக்காக வந்து சித்தப்பா பிஸ்கட் வச்சு விட்டாரு. இல்லைன்னா தின்றோம் சாப்பிட்றோம். குறும்பூர் வந்தாச்சு. அண்ணான்னு காட்டுக்குள்ள இழுத்து அம்மாடி திருநெல்வேலியில் கூட அப்படி நடக்கலை. எவ்வளோ லாங்கு. ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போதுங்க. ஊரில் கூட பறக்க பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே இருட்டுக்குள்ள வந்ததுனால ஒன்றுமே தெரிலங்க. காலடி தின்னுட்டு என்னமோ குறும்பூர் வந்தாச்சு. ஆல்ட்டு போட்டிருக்காங்க ஏதோ மண்டபத்தில். ஏதோ தூங்க வேண்டியதான். அந்த இடம் இது இன்னும் உள்ள தள்ளி இருக்கோம். லெஃப்ட் சைடில் தானே இருக்கோம். இவங்க இதில் போட்டிருக்காங்க ஆல்ட்டு. பல்கிட்டியா தூங்கலையா? அங்கே மண்டபத்துலேயே பேச முடியல. மடத்துக்கு வந்தாச்சு. படுப்போம்.
கடுமா பா இப்போ 10 நிமிஷம் கழிச்சாங்க. ஆகா ஒரு வாட்டி தான் 10 நிமிஷம் சாப்பிட போகிறேங்க ஒரு வழியா. பொங்கல்ண்ணே உருண்டையெல்லாம் இருக்கு பொங்கல். நல்லா தான் இருக்கும் வயிறு பசிக்கு. வைங்க வைங்க. ஆமாம் உடச்சிருவோம். உடைக்கிறது மட்டும் பாருங்க. உடைக்கிறது கை